புதுவையின் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் 3 கடற்கரைகளில் 16 மடங்கு பாக்டீரியா அதிகரித்துள்ளதாக பசுமை தீர்ப்பாயத்தில் அதிர்ச்சி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியை கண்டித்து பாஜகவினர் நடத்திய பேரணியின் போது காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராகுல் காந்தியின் உருவப்படத்தை தீயிட்டு கொளுத்த முயன்றவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சார்பில் காவல்துறையில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. நில அபகரிப்பு விவகாரத்திற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா விளக்கம் அளித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மீது நில அபகரிப்பு குறித்து கவர்னரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அன்னை சிவகாமி அரசு பள்ளியில் நடைபெற்ற டெங்கு விழிப்புணர்வு கண்காட்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருபுவனையில் தடையில்லா மின்சாரம் வழங்குமாறு மின்துறை அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜான்குமார் நகரில் சாலைகளின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்று முன்னாள் சபாநாயகர் பாலன் அதிகாரிகளிடம் மனு அளித்துள்ளார். சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானின் பிறந்தநாள் விழாவையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயபாலுக்கு வழக்கறிஞர் அணி சார்பில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் முதியோர் இல்லத்தில் உணவு வழங்கப்பட்டது.